இன்றைய நாள் கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய கிருத்திகை. சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் சேர்ந்து மிகவும் உகந்த நாள். இன்று கார்த்திகை தீபத்தை வீடு முழுவதும் ஏற்றி இந்த அண்ணாமலையார் மற்றும் முருகப்பெருமானின் மந்திரத்தை சொல்பவர்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் விரதம் இருந்ததற்கு சமமான பலன்கள். இன்றைய நாள் கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கும் கிருத்திகை மட்டுமல்ல, இன்றைய தினம்தான் அண்ணாமலையாருக்கு உகந்த கார்த்திகை தீப திருநாளும் வந்திருக்கிறது. முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டிய நாளும் இன்றைய நாள்தான். இதே நாள்தான் மகாலட்சுமிக்கு உகந்ததான வெள்ளிக்கிழமையும் கூட. இன்றைய நாளில் முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் சேர்ந்து வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு கூட சுலபமாக தீர்வு கிடைத்துவிடும். திருமணம் நடக்காதவர்கள், வேலை கிடைக்காதவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், கடன் சுமையில் கஷ்டப்படுபவர்கள், நோய்வாயில் அவதிப்படுபவர்கள் என்று எல்லோருமே இன்று இந்த வழிபாட்டை எளிமையாக வீட்டிலேயே செய்து பலனை பெறலாம். இன்று கார்த்திகை தீபத்திற்கு வீடு முழுவதும் மண் அகல் விளக்கால் விளக்குகள் ஏற்றி நாம் வழிபாடு செய்ய வேண்டும். இந்த வழிபாட்டிற்கு அர்த்தமே வீட்டிலும் வாழ்க்கையிலும் இருக்கும் இருள் அனைத்தும் நீங்கி வெளிச்சம் பிரகாசமாக வர வேண்டும் என்று அர்த்தம். இன்றைய நாள் மாலை 6 மணிக்கு முன்பாக பூஜை அறையில் நன்கு சுத்தம் செய்து முருகப்பெருமானின் படத்திற்கும் சிவபெருமானின் படத்திற்கும் மலர்களை சூட்டி இந்த வழிபாட்டை தொடங்குங்கள். பூஜை அறைக்கு முன்பாக ஒரு சிறிய கோலத்தை இட்டு முருகப்பெருமானையும் அண்ணாமலையாரையும் மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த 2 மந்திரத்தை 27 முறை சொல்ல வேண்டும். ஓம் அண்ணாமலையானுக்கு அரோகரா, ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்று கார்த்திகை தீபத்திற்கும் கிருத்திகை நட்சத்திரத்திற்கும் சேர்ந்து விரதம் இருப்பது ரொம்பவும் விசேஷம். விரதம் இருக்க முடிந்தவர்கள் ஒரு பொழுது மட்டும் உணவை உண்டு இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். விரதம் இருக்க முடியாதவர்கள் கூட எப்பொழுதும் போல உணவை உண்டும் இந்த விரதத்தை தாராளமாக மேற்கொள்ளலாம். உங்கள் வீட்டில் வேல் இருந்தால் அந்த வேலுக்கு உங்களால் முடிந்த பால், பன்னீர் மற்றும் சுத்தமான நீரை கொண்டு அபிஷேகம் செய்து சந்தனம், குங்குமம், பொட்டை வைத்து அலங்காரம் செய்து தீபதூப ஆராதனைகளையும் நைவேத்தியங்களையும் காட்டி முருகப்பெருமானையும் அண்ணாமலையாரையும் வணங்கி இன்றைய நாள் பூஜையை முடித்துக் கொள்ளலாம். இன்று கிருத்திகையும் கார்த்திகை தீபமும் சேர்ந்து வந்திருப்பதால் இன்று இந்த வழிபாட்டை செய்ய முருகப்பெருமானின் அருளாசியும் சிவபெருமானின் அருளாசியும் சேர்ந்து கிடைப்பதால் இந்த இருவருக்கும் வருடம் முழுவதும் விரதம் இருந்ததற்கு சமமான பலனை நம்மால் பெற முடியும்.